வணக்கம். வாழ்க வளமுடன். இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா, ஒன்றே கடவுள் இரண்டே வாழ்வு அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னென்னா, நாம் மனுஷனாக பிறந்துட்டோம் இந்த உலகத்தில். இந்த உலகம் பிரபஞ்சத்தினுடைய ஒரு சின்ன பகுதி. இந்த வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக வாழறோமா, நிறைவாக வாழறோமா, பிறருக்கு ஒத்து உதவியாக வாழறோமா அப்படிங்கிறது தான். ஆக வாழ்வு என்பது நமக்கு முக்கியம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் எப்படி நம்முடைய வாழ்வில் குறுக்கிடுறாரு, அதெல்லாம் இரண்டாம் மாத்திரம். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு உணர்வு தூண்டல் இருக்கிறது. அது என்ன உணர்வு தூண்டல்னா, இந்த கடவுளுங்கிறாங்களே, அது எது, அது யார், அது எப்படி அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் நம்ம கடவுள் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் கடவுளை நினைக்காம வாழ முடியல. அதுதான் கஷ்டம். இப்போது நம்முடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். வாழ்க்கைக்கு பொருள் தேவை, அது எல்லாருக்கும் தெரியும். பொருள் என்பது அணுக்களால் ஆனது. அணு என்பது துகள்களால் ஆனது. துகள் என்பது சுற்றி சுற்றி வருவது. ஆக பொருள் என்பது சுற்றி சுற்றி வருவது. அந்த பொருள் தேவைக்காக நாம் அதை சுற்றி சுற்றி வரோம். வாழ்க்கையே சுற்றுறத போச்சு. வாழ்க்கையை சுற்றுறதுங்கிறதால நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கிறோம். இட மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த இடர் மாற்றம் ஏற்படுவது தான் வாழ்க்கை. வாழ்க்கை ஒன்று இல்லை, வாழ்க்கை ரெண்டு. ஏன்னா அசைவுகளின் கூட்டமே செயல்கள், செயல்களின் முடிவே விளைவுகள். விளைவுகள் தான் நமக்கு அனுபவத்தை தருகிறது, இன்ப துன்பம் தருகிறது. ஆக கடவுள் ஒன்று என்றால் அங்கே பிரபஞ்சம் இல்லை, அங்கே இயற்கை இல்லை, அங்கே உயிரினங்கள் இல்லை, அங்கே மனிதர்கள் இல்லை, அங்கே ஏன் மனம் கூட இல்லை. ஆக ஒன்று என்பது ஒன்றுதான். அதில் எல்லாம் இருக்கிறது. எப்படி பாலிலே தயிர் இருக்கிறது, தயிரிலே வெண்ணெய் இருக்கிறது, வெண்ணெயிலே நெய் இருக்கிறது, அதுபோல் அந்த ஒன்றிலே எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை மட்டும் வைத்து கொண்டு வாழ்க்கை அமையாது. வாழ்க்கைக்கு இரண்டு வேண்டும். அந்த இரண்டாவது என்னவென்றால், ஒன்று கடவுள், இன்னொன்று கடவுளின் எதிர்மறை. நோட் பண்ணுங்க, ஒன்று கடவுள், இன்னொன்று கடவுளின் எதிர்மறை. அப்படின்னா ஒன்று நல்லது, ஒன்று கெட்டது, ஒன்று வெளிச்சம், ஒன்று இருட்டு, ஒன்று வறுமை, ஒன்று செல்வம், ஒன்று அறிவு, ஒன்று அறியாமை. ஆக இந்த இரண்டு எதிர்மறைகள் இணைந்தே செயல்படுவது தான் வாழ்க்கை. ஆக நம்ம வாழ்க்கையில் துன்பம் இருக்குது அப்படின்னா, இன்பம் வேணும்னா துன்பம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் இருக்குது அப்படின்னா, சுகம் வேணும்னா கஷ்டம் இருக்கும். என்னை எவனோ மதிக்க மாட்டேன்றான்
யாரோ கொஞ்சம் பேர் மதிக்கிறதால கொஞ்சம் பேர் உன்னை மதிக்கிறதில்ல. ஆக இந்த இருமை என்பதை தான் வேதாத்ரி மகரிஷி காந்தம் என்று அழைக்கிறார். காந்தம் என்றால் அதில் இரு துருவங்கள், வட துருவம் தென் துருவம் என்று இருக்கிறது. அவை ஒன்றுக்கொன்று எதிர்மயமானது. அந்த நேர் துருவங்கள் ஒன்றை ஒன்று தள்ளிவிடும், எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று இணைந்து கொள்ளும். அப்படியாகத்தான் மனித வாழ்விலே எதிர் துருவங்கள் இணைகின்றன. நேர் துருவங்கள் பகை பார்க்கிறது. ஆக நீங்கள் வாழ்கிறீர்களா? ஆம் என்றால் அங்கே இன்ப துன்பம் கலந்தே இருக்கும். அதுக்கு கடவுள் பொறுப்பல்ல. அதுதான் கடவுளின் விளையாட்டு என்பார்கள். கடவுள் அசைவிலே எதிர்மறையாக இருக்கிறார். கடவுள் அசைவற்றதிலே ஒன்றாக இருக்கிறார். உங்களுக்கு அசைவது உடல் மட்டுமல்ல, மனம் கூட அசைகிறது. ஆக உடலை அசைக்காமல், மனதை அசைக்காமல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விட்டால் அதுவே கடவுள், அதுவே இறை, அதுவே தெய்வம். இந்த கருத்துக்களை சிந்தித்து பாருங்கள். பின்னர் நீங்கள் உங்கள் சொந்த முடிவுக்கு வாருங்கள். நன்றி.